இப்போ நீங்க ஒரு கதவோட கைப்பிடிய தொடுறீங்க. அப்புறம் உங்கள அறியாமலேயே உங்க கண்ண கசக்குறீங்க. உடனே அதே கையால ஒரு சாண்ட்விச் சாப்பிடுறீங்கன்னு வச்சுப்போம். ஆமா. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் தான். கண்டிப்பா. ஆனா இந்த சில நிமிஷங்களுக்குள்ளேயே கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் உங்க உடம்புக்குள்ள நுழைஞ்சிடுது. தர்க்க ரீதியா பார்த்தா நாம எல்லாரும் தினமும் ஏதோ ஒரு கொடிய நோயால படுத்த படுக்கையா இருக்கணும். அதான். ஆனா நாம பெரும்பாலும் ஆரோக்கியமா தான் இருக்கோம். இப்போ உங்களை இந்த நுண்ணுயிர்களோட தொடர் தாக்குதலிருந்து பாதுகாக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத கவசம் எது? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பேச போறோம். ஷார்லட் எஸ் கேட்சல் தொகுத்து வழங்கின மியூகோசல் இம்யூன் டிஃபென்ஸ் இம்யூனோகுளோபுலின் ஏ அப்படிங்கிற ஆராய்ச்சி பதிவுகளை தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். முதல் பாதுகாப்பு அரணா செயல்படுது அப்படிங்கறத நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஆமா, இந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு மாயாஜால சக்தி மாதிரி தான் தோணும். ஆனா உண்மையில அது ஒரு மிக துல்லியமான உயிரியல் எந்திரம் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா அந்த இயந்திரத்தோட உதிரி பாகங்களை பார்த்தாதான் அதோட பிரம்மாண்டமே நமக்கு முழுசா புரியும். என்னன்னா நம்ம உடம்புல பொதுவா 5 வகையான பிரதான எதிர்ப்பு புரதங்கள், அதாவது ஆன்டிபாடிஸ் இருக்கு. ஓ, இந்த ஐஜிஜி ஐஜிஎம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுவா? கரெக்ட். ஐஜிஜி, ஐஜிஎம், ஐஜிஇ, ஐஜிடி, அப்புறம் நாம இன்னைக்கு ரொம்ப விரிவா பார்க்க போற ஐஜிஏ. இதுல ஒவ்வொரு புரதத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. அது என்னென்ன வேலைன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒருத்தருக்கு ஒவ்வாமை அல்லது அலர்ஜி வரும்போது ஐஜிஇ செயல்படும். ரத்தத்துல கிருமிகள் கலக்கும்போது ஐஜிஜி போராடும். ஆனா ஆனா தீர்க்கிற அளவுக்கு உற்பத்தி செய்யற ஒரு புரதம் இருக்குன்னா அது இந்த ஐஜிஏ தான். தினமும் பல கிராம் கணக்குல இது நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. ஒரு நிமிஷம், தினமும் இவ்ளோ பெரிய அளவுல ஒரு குறிப்பிட்ட புரதம் மட்டும் உற்பத்தி ஆகுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கணும் இல்லையா? ஆமா, மிகச்சரியான பாயிண்ட். இத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு அமைப்பையும் ஒரு பெரிய நாடுன்னு வச்சுக்குவோம். இந்த ஐஜிஜி ஐஜிஎம் எல்லாம் அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற ராணுவம் அல்லது காவல்துறை மாதிரி. அதாவது எதிரிகள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சண்டை போடுறவங்க. கரெக்ட். எதிரிகள் நாட்டுக்குள்ள நுழைஞ்சு ரத்தத்துல கலந்ததுக்கு பிறகுதான் இவங்க சண்டையிட தொடங்குவாங்க. ஆனா இந்த ஐஜிஏ எல்லையிலேயே காவல் காக்கிற ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸா இருக்கணும். எதிரிகள் உள்ள நுழைய முன்பே தடுத்து நிறுத்துறது தான் இதோட வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு இது. இந்த எல்லை பாதுகாப்பு படை எங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு கவனிச்சா இந்த ஒப்பீடு இன்னும் துல்லியமா பொருந்தும். பொதுவா ஆன்டிபாடி அப்படின்னாலே அது ரத்தத்துல சுத்திட்டு இருக்குன்னு தானே நம்ம நினைப்போம். ஆமா, ஆனா ஐஜிஏவோட பிரதான இருப்பிடம் ரத்தம் கிடையாது. அது நம்ம உமிழ்நீர், அதாவது வாய், நம்ம சிந்தும் கண்ணீர், மூக்குல இருக்கிற சளி, குடல் திரவம், அப்புறம் தாய்ப்பால் ஆகிய இடங்கள்ல தான் முகாமிட்டிருக்கு. ஓஹோ. அறிவியல்ல இந்த பகுதிகளைத்தான் மியூகோசெல் பரப்புகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம உடம்போட உட்புறத்துல இருக்கிற வெளிப்புறங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சுவாசிக்கிற காற்றோ சாப்பிடுற உணவோ இந்த மியூகோசல் வழியா தான் உள்ள போகணும். கரெக்ட். அதனால தான் அந்த திறந்த வெளி கதவுகள்ல பாதுகாப்பை அதிகப்படுத்த இந்த ஐஜிஏ ரொம்ப அதிகமா குவிக்கப்பட்டிருக்கு. இது புரியுது. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய உயிரியல் முரண்பாடு தோணுது. தரவுகளின்படி பார்த்தா இந்த ஐஜிஏவை நம்ம உடம்புல இருக்கிற பி செல்கள் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு செல்கள் தான் உருவாக்குது இல்லையா? ஆமா, எந்த சந்தேகமும் இல்ல. இந்த பி செல்கள் எல்லாம் ரத்தத்திலையும் நிணநீர் முடிச்சுகள்லையும், அதாவது உடம்போட ஆழமான உட்பகுதியில் இருக்கு. அப்படி உடம்பு கூட ரொம்ப பாதுகாப்பா உருவான ஒரு புரதம் எப்படி நம்ம குடலோட வெளிப்பரப்புக்கோ இல்ல கண்ணீருக்கோ சேருது? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த மியூகோசல் திசுக்களோட சுவரை ஒரு புரதம் எப்படி கடக்க முடியும்? அதான் எனக்கு புரியல. இங்கதான் இயற்கையோட மிக நுட்பமான கடத்தல் பொறிமுறை, அதாவது டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் செயல்படுது. பி செல்கள் ஒரு ஐஜிஏவை உருவாக்குன உடனே அது எபிதேலியல் செல்கள் எனப்படும் திசுக்களோட சுவரை கடந்து வெளியே வரணும். அந்த எபிதீலியல் செல்கள்னா என்ன? அத வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்னு நீங்க நினைக்க கூடாது. அவை மிகச் சுறுசுறுப்பான சுங்கச்சாவடிகள் மாதிரி செயல்படுது. இந்த செல்களோட அடிப்பகுதியில ஒரு சிறப்பு ஏற்பி, அதாவது ரிசப்டார் இருக்கு. ஓ, அந்த ரிசெப்டர் தான் இத உள்ள இழுக்குமா? ஆமா, உள்ள உற்பத்தியான ஐஜிஏ அந்த ரிசப்டாரோட போய் ஒட்டிக்கும். உடனே அந்த எபிதீலியல் செல் இந்த ஐஜிஏவை அப்படியே விழுங்கி ஒரு சின்ன குமிழிக்குள்ள வச்சு செல்லோட மறுபக்கத்துக்கு, அதாவது உடம்போட வெளிப்பகுதிக்கு கொண்டு போகுது. வாவ், ஒரு செல்ல தாண்டி போறதுக்கான ஒரு படகு பயணம் மாதிரி இருக்குது கேக்குறதுக்கு. ஆமா, ஒரு வகையில அப்படித்தான்.
ஆனா நம்ம வாய் அல்லது குடல் மாதிரியான பகுதிகள் ரொம்ப கடுமையான சூழலை கொண்டதாச்சு. அங்க இருக்கிற அமிலங்களும் செரிமான என்சைம்ஸ்களும் உணவையே சுக்குநூறா உடைச்சிடுமே. கரெக்ட். அது ரொம்பவே ஆபத்தான சூழல் தான் ஒரு மென்மையான புரதத்துக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மென்மையான ஐஜிஏ புரத மட்டும் எப்படி அந்த அமிலங்கள்ல சிக்காம உயிர் வாழுது? அந்த படகு பயணத்தோட முடிவுல தான் ஒரு பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. ஐஜிஏ அந்த எபித்தீலியல் செல்ல விட்டு வெளியேறும்போது அத சுமந்து வந்த அந்த ரிசப்டரோட ஒரு பகுதி அப்படியே உடைஞ்சு ஐஜிஏவோட உடம்புல ஒரு கவசமா ஒட்டிக்குது. நிஜமாவா? அந்த ரிசப்டரே கவசமா மாறிடுமா? ஆமா, செல்லோட ஒரு பகுதியே தன்னை தியாகம் செஞ்சு இந்த எதிர்ப்பு புரதத்துக்கு ஒரு கவசமா மாறுது. இப்படி கவசத்தை மாட்டிக்கிட்ட பிறகுதான் இது சாதாரண ஐஜிஏ உள்ள இருந்து சிக்ரெட்டரி ஐஜிஏ இல்ல சுருக்கமா எஸ்ஐஜிஏவா மாறுது. ஓஹோ. இந்த கவசம் தான் குடல்ல இருக்கிற கடுமையான அமிலங்கள் மற்றும் என்சைம்கள்ல இருந்து இது அழியாம பாதுகாக்குது. இது கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம். உள்ளே இருந்து வர்ற படைவீரனுக்கு எல்லையில இருக்கிற சுவரை இடிஞ்சு ஒரு கவச உடையா மாதிரி பாதுகாக்குது. ரொம்ப சரியான ஒரு வர்ணனை இது. சரி, நாம இப்ப குடல் பகுதியை பத்தி பேச தொடங்கிட்டோம். வெளி உலகத்தோட தொடர்பு கொள்ற மிகப்பெரிய எல்லை பகுதி எதுன்னு கேட்டா பலரும் தோல் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா அது உண்மை இல்ல. உண்மையான மற்றும் இருப்பதிலேயே மிகப்பெரிய எல்லை பகுதி நம்ம குடல் தான். குடலோட மொத்த பரப்பளவையும் விரிச்சு பார்த்தா அது ஒரு டென்னிஸ் மைதானத்தோட அளவுக்கு சமமா இருக்கும்னு படிச்சிருக்கேன். நிச்சயமா. அந்த பிரம்மாண்டமான பரப்பளவுல தான் நம்ம நோய் எதிர்ப்பு அமைப்போட 70% செல்கள் முகாமிட்டிருக்கு. 70%? ஏன் அவ்வளவு செல்கள் குடல்ல இருக்கணும்? அதுக்கு காரணம் குடல் எதிர்கொள்ற சவால்களோட தன்மைதான். குடல் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான சர்வதேச விமான நிலையம் மாதிரி. ஓ, விமான நிலையம் மாதிரியா? எப்படி? அங்க தினமும் உணவு மூலமா உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் நன்மை செய்யற பாக்டீரியாக்களும் உள்ள வரணும். அதே சமயம் உணவோட சேர்ந்து வர்ற கெட்ட நோய்க்கிருமிகள் தடுக்க நிறுத்தப்படணும். ஆமா, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு பிரிக்க வேண்டிய இடம் அது. இந்த இடத்துல ஐஜிஏ எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது. அது எல்லா கிருமிகளையும் கண்மூடித்தனமா அழிக்கிற ஒரு ஆயுதம் கிடையாது. ஆமா, அது எல்லா நுண்ணுயிர்களையும் சுட்டு தள்ளுனா நம்ம செரிமானத்துக்கு உதவுற நல்ல பாக்டீரியாக்களும் செத்து போயிடுமே. எக்ஸாக்ட்லி. அப்படி என்றால் ஒரு தேர்ந்த சுங்க அதிகாரியைப் போல யாரை உள்ள விடணும் யாரை வெளியேற்றணும் அப்படிங்கறத அது எப்படி தீர்மானிக்குது? அதோட மெக்கானிசம் என்ன? இத அறிவியல்ல இம்யூன் எக்ஸ்க்ளூஷன், அதாவது நோய் எதிர்ப்பு விலக்கல் அப்படின்னு சொல்றாங்க. சிக்ரெட்டரி ஐஜிஏ கெட்ட பாக்டீரியாக்களையோ வைரஸ்களையும் பார்த்த உடனே அதையெல்லாம் நேரடியா கொல்றதில்ல. கொள்ளாதா? அப்புறம் என்ன பண்ணும்? அதுக்கு பதிலா பல ஐஜிஏ புரதங்கள் ஒன்னா சேர்ந்து அந்த கிருமிகளை ஒரு வலை மாதிரி பின்னி கட்டி போட்டுடுது. இதனால அந்த கிருமிகளால குடல் சுவர்ல போய் ஒட்ட முடியாது. ஓ, ஒட்ட விடாம தடுத்துடுது. ஆமா, அப்படி ஒட்ட முடியாத கிருமிகள் சாதாரண குடல் இயக்கத்தின் மூலமாவே மலத்தோடு மலமா உடம்ப விட்டு வெளியேற்றப்படுது. வாவ், நேரடியா ஒரு பெரும் போரை தொடங்கி குடல்ல பெரிய சேதத்தை ஏற்படுத்துறதுக்கு பதிலா கிருமிகளை சத்தமே இல்லாம சிறைப்பிடிச்சு நாடு கடத்திடுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, நல்ல பாக்டீரியாக்கள் கிட்ட இதோட அணுகுமுறையே வேற மாதிரி இருக்கும். அப்படியா? நல்ல பாக்டீரியாக்கள் என்ன பண்ணும்? குடலுக்கு நன்மை செய்யற பாக்டீரியாக்கள் மேல ஐஜிஏ ஒரு மெல்லிய படலமா படிஞ்சுக்குது. இது அந்த நல்ல பாக்டீரியாக்கள் குடல் சுவர்ல பாதுகாப்பா தங்கி பல்கி பெருக உதவுது. அதாவது ஒரே ஆயுதம் எதிரிக்கு விலங்காகவும் நண்பனுக்கு கவசமாகவும் செயல்படுது. ஆமா, இன்னைக்கு நாம அடிக்கடி கேள்விப்படுற கட் மைக்ரோபயோம், அதாவது குடல் நுண்ணுயிர் சமநிலை, இந்த ஐஜிஏவோட கட்டுப்பாட்டுல தான் செழித்து வளருது. குடல்ல தேவையில்லாத அழற்சி, இன்ஃப்ளமேஷன் ஏற்படாம தடுப்பதும் இதுதான். பெரியவங்களுக்கு இந்த அமைப்பு இவ்வளவு நுட்பமா செயல்படுது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு பச்சிளம் குழந்தைய நினைச்சு பாருங்க. ஆமா, குழந்தைங்களோட அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு குழந்தை பிறக்கும்போது அதோட குடல் அமைப்பு முற்றிலும் புதியது. எந்த நுண்ணுயிரும் இல்லாத ஒரு காலி மைதானம் மாதிரி இருக்கும். மேலும் குழந்தையோட உடம்புல இருக்கிற பி செல்கள் இன்னும் சொந்தமா இந்த ஐஜிஏவை உற்பத்தி செய்ய தொடங்கியிருக்காது. உண்மைதான். அப்படி என்றால் எல்லா வகையான கிருமிகளும் இருக்கிற இந்த உலகத்துல ஒரு பச்சிளங்குழந்தைக்கு இந்த கொடிய சூழல்ல எப்படி கவசம் கிடைக்குது? இங்கதான் இயற்கையோட ஆகச்சிறந்த தீர்வுகள்ல ஒன்னு வெளிப்படுது. தாய்ப்பால்ல இந்த சீக்ரெட்டரி ஐஜிஏ மிக அதிக அளவுல இருக்கு. தாய்ப்பால்லையா? ஆமா, இத ஒரு சாதாரண ஊட்டச்சத்து திரவம்னு மட்டும் நாம சுருக்கிட முடியாது. தாய்ப்பால் அப்படிங்கிறது திரவ வடிவில் இருக்கிற ஒரு முழுமையான நோய் எதிர்ப்பு அமைப்பு. அப்படி என்றால் தாயோட குடல்லையும் சுவாச பாதையிலையும் இருக்கிற நோய் எதிர்ப்பு படை குழந்தைக்காக ஒரு தனி பிரிவை உருவாக்கி அதை பாலா மாத்துறதா? இது எப்படி சாத்தியமாகுது?
இத என்டரோமேமரி பாத்வே அப்படின்னு அழைப்பாங்க. அது என்ன என்டரோமேமரி பாத்வே? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது தாய் தன்னோட அன்றாட வாழ்க்கையில எந்தெந்த கிருமிகளை சுவாசிக்கிறாங்களோ அல்லது உணவின் மூலமா உட்கொள்றாங்களோ அந்த சூழலுக்கு ஏத்தவாறு தாயோட குடல்ல இருக்கிற பி செல்கள் குறிப்பிட்ட ஐஜிஏவை உருவாக்குது. ஓ, அந்த குறிப்பிட்ட கிருமிகளுக்கு ஏத்த மாதிரி. ஆமா, ஆச்சரியம் என்னன்னா இந்த கிருமிகளை எதிர்கொண்ட தாயோட பி செல்கள் ரத்த ஓட்டத்தின் மூலமா பயணிச்சு நேரா மார்பக சுரப்பிகளை, அதாவது மெமரி கிளாண்ட்ஸ வந்தடையுது. ஓஹோ. அங்க அவை குழந்தைக்கு தேவையான பிரத்யேக சீக்ரெட்டரி ஐஜிஏவை உற்பத்தி செஞ்சு தாய்ப்பால்ல கலக்குது. வாவ். தாய் தன்னோட சொந்த சூழலை ஸ்கேன் பண்ணி அந்த குறிப்பிட்ட கிருமிகளுக்கு எதிரான ஒரு ஆன்டிவைரஸ் அப்டேட்டை தயார் செஞ்சு தாய்ப்பால் வழியா குழந்தைக்கு டவுன்லோட் செய்றாங்க அப்படிங்கிறது நம்பவே முடியாத ஒரு உயிரியல் அற்புதம் படியுது. குழந்தையோட சொந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு முழிச்சுக்கிற வரைக்கும் இந்த வாடகை இராணுவம் தான் குழந்தைய காப்பாத்துது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த வழிமுறை குழந்தையோட குடலை தொற்றுகள்ல இருந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம குழந்தையோட குடல்ல எந்த வகையான நல்ல பாக்டீரியாக்கள் வளரணும் அப்படிங்கறதுக்கான அஸ்திவாரத்தையும் அமைத்து கொடுக்குது. இந்த ஆரம்ப கால பாதுகாப்பு தான் வாழ்நாள் முழுவதுமான ஆரோக்கியத்துக்கு அடிப்படை அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரை இந்த ஐஜிஏ அப்படிங்கிற கவசம் எவ்வளவு சிக்கலான முறையில நேர்த்தியா செயல்படுது அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. எந்த ஒரு அமைப்பிலையும் கோளாறுகள் வரலாம் இல்லையா? ஒருவருக்கு இந்த ஐஜிஏ உற்பத்தியே ஆகலன்னா அல்லது மிக குறைவா இருந்தா என்ன நடக்கும்? எல்லையில பாதுகாப்பே இல்லைன்னா நாடு என்னவாகும்? மருத்துவ உலகத்துல இத செலக்டிவ் ஐஜிஏ டெஃபிஷியன்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓ, அப்படின்னா ஐஜிஏ குறைபாடு. ஆமா, சிலருக்கு மரபணு காரணங்களால உடம்புல ஐஜிஏவோட அளவு மிக குறைவாவோ அல்லது முற்றிலுமாக இல்லாமலும் இருக்கலாம். தர்க்க ரீதியா பார்த்தா எல்லையில காவலாளிகள் இல்ல அப்படிங்கறதால இவங்க எப்பவுமே கொடிய தொற்றுகளால பாதிக்கப்படணுமே. இவங்களுக்கு அடிக்கடி சளி, சைனஸ் தொற்றுகள் மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட தொற்றுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுற தரவுகள்ல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடு? ஐஜிஏ குறைபாடு உள்ளவர்கள்ல சிலருக்கு எந்த அறிகுறியுமே இருப்பதில்ல அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அவங்க முற்றிலும் ஆரோக்கியமா தெரிவாங்க. ஆமா, அது உண்மைதான். உடம்போட முதல் பாதுகாப்பு அரணே இல்ல, சுங்க அதிகாரியே இல்ல. அப்படின்னாலும் ஒருவரால எப்படி எந்த தொற்றும் இல்லாம ஆரோக்கியமா நடமாட முடியும்? இது எப்படி சாத்தியம்? அதுதான் நம்ம மனித நோய் எதிர்ப்பமைப்போட மிக சிறந்த ஒரு பேக்கப் பிளான் அப்படின்னு சொல்லலாம். பேக்கப் பிளானா? ஆமா, ஐஜிஏ வேலை செய்யாத போது உடம்பு அதை அப்படியே விட்டுடுறதில்ல. நம்ம ஆரம்பத்துல பேசணும் இல்லையா, ஐஜிஎம் அப்படின்னு ஒரு புரதம், அது பொதுவா ரத்தத்துக்குள்ளதான் காவல் காக்கணும். ஆமா, நீங்க சொன்னீங்க. ஆனா ஐஜிஏ இல்லாத பட்சத்துல இந்த ஐஜிஎம் புரதங்கள் மியூகோசல் பகுதிகளுக்கு, அதாவது எல்லைக்கு அவசர அவசரமா அனுப்பப்படுது. ஓஹோ. அந்த எபிதீலியல் செல்ஸ் ஐஜிஏவை எப்படி கடத்தி சென்று ஒரு கவசத்தை மாட்டி வெளியே அனுப்புச்சோம், அதே வேலைய இப்போ மாற்று ஏற்பாடா ஐஜிஎம்க்கு செய்ய ஆரம்பிச்சிடும். ஓ, அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உள்ள இருக்கிற வழக்கமான ராணுவமே எல்லைக்கு போய் அந்த பணியை செய்ய தொடங்கிடுது. உடம்பு தனக்குத்தானே ஒரு தற்காலிக ஏற்பாட்டை செஞ்சுக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த மாற்று ஏற்பாடு அப்படிங்கிறது ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா ஐஜிஎம் அப்படிங்கிறது அளவுல மிக பெரிய ஒரு புரதம். அதை கடத்திச் செல்வது உடம்புக்கு ரொம்ப சிரமமான காரியம். அப்போ அந்த இம்யூன் எக்ஸ்க்ளூஷன், அதாவது கெட்டதை மட்டும் கட்டி போட்டு நல்லதை வளர விடுமே, அந்த வேலை அந்த நேர்த்தி ஐஜிஎம்க்கு முழுமையா கிடையாது. இது ஒரு பெரிய சுத்தியலை வச்சு ஒரு சின்ன ஆணியை அடிக்கிற மாதிரி கொஞ்சம் கரடு முரடான வேலை. ஓ, அதனாலதான் ஐஜிஏ குறைபாடு உள்ளவங்களுக்கு தொற்றுகள் வரலனா கூட நீண்டகால அடிப்படையில ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி, சீலியாக் நோய் மாதிரியான குடல் பிரச்சனைகள் வர்றதுக்கான அபாயம் அதிகமா இருக்குன்னு அந்த தரவுகள் சொல்லுதா? நிச்சயமா. சுங்க அதிகாரி இல்லாததால தேவையற்ற பொருட்கள் எல்லாம் உள்ள உடம்போட ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு அமைப்பு ரொம்பவே குழப்பமடையுது. இது ஆட்டோ இம்யூன் நோய்கள் வரதுக்கும் காரணம் அமையுது. இது ஒரு மிக முக்கியமான பார்வை. ஐஜிஏவோட உண்மையான வெற்றி கிருமிகளை அழிப்பதில் இல்ல, அது நம்ம உடம்புக்கும் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களுக்கும் இடையே ஒரு அமைதி ஒப்பந்தத்தை உருவாக்குறதுல தான் இருக்கு. கரெக்ட். அந்த அமைதி உடையும் போதுதான் ஒவ்வாமை மற்றும் தன்னுடல் தாங்குதிறன் நோய்கள் தலை தூக்குது.
நாம சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீர்லையும், நம்ம உமிழ்நீர்லையும், நம்ம குடலோட ஒவ்வொரு மில்லிமீட்டர்லையும் இந்த IgA அப்படிங்கிற புரதம் 24 மணி நேரமும் நமக்காக சத்தமே இல்லாம ஒரு மாபெரும் இராஜதந்திர போரை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம உடம்பை பற்றிய பிரமிப்பை பல மடங்கு கூட்டுது. ஆமா, நம்ம உடம்பு நுண்ணுயிர்களோட சண்டையிடுது அப்படிங்கறத விட அவற்றுடன் எப்படி ஒரு இணக்கமான உறவு பேணுது அப்படிங்கிறதுக்கான ஆகச்சிறந்த உதாரணம் தான் இந்த மியூக்கசல் பாதுகாப்பு அமைப்பு. ரொம்ப அற்புதமான ஒரு விரிவான அலசல் இது. விடைபெறுவதற்கு முன்னாடி இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை நம்ம குடல்ல எந்த பாக்டீரியாக்கள் வாழணும், எது வாழக்கூடாது அப்படிங்கறத தீர்மானிக்கும் மாபெரும் சக்தியா இந்த சீக்ரெட்டரி IgA இருக்கு அப்படிங்கறதை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம். சமீபத்திய அறிவியல் ஆய்வுகள் நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு இருப்பத, அதாவது கட் பிரெயின் ஆக்சிஸ் இருப்பதை உறுதி செஞ்சிருக்கு. நம்ம மனநிலையை சீராவக்கும் செரோட்டோனின் மாதிரியான ரசாயனங்கள் குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்களால தான் பெருமளவுல உற்பத்தி ஆகுது. ஆமா, இது ஒரு மிக முக்கியமான புதிய கண்டுபிடிப்பு. அப்படியென்றால் ஒரு மனிதனின் செரிமானத்தை மட்டும் இல்லாம அவனோட மகிழ்ச்சி, கோபம், மன அழுத்த மாதிரியான ஒட்டுமொத்த மனநிலையே அவனோட குடலின் எல்லைகளை காக்கும் இந்த ஒற்றை புரதம் தான் ரகசியமாக தீர்மானிக்குதோ? அது ரொம்பவே சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்விதான். உங்க மனதோட சாவியே நுண்ணுயிர்களை கையாளும் இந்த IgA-விடம் தான் இருக்கா? இத பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு சின்ன நினைவூட்டல் சொல்லிக்கிறேன். இந்த ஆழமான விவாதம் முற்றுமுழுதாக கல்வி மற்றும் தகவல் பகிர்வு நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏதேனும் உடல்நல குறைபாடுகள் அல்லது நோய் எதிர்ப்பு அமைப்பு தொடர்பான சந்தேகங்கள் இருந்தா தகுதியான மருத்துவரை அணுகுவது ரொம்பவே அவசியம். கண்டிப்பா. மற்றொரு வியப்பூட்டும் தேடலோட உங்களை நாங்க மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை